போரால் உருக்குலைந்திருக்கும் காசாவில் தங்களுக்கு 130 நாட்களுக்கு பிறகு எரிபொருள் கிடைத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. கடந்த 130 நாட்களில் முதல் முறையாக காசாவில் இருக்கும் ஐநா சபை குழுவினருக்கு எரிபொருள் கிடைத்துள்ளதாகவும், இந்த 75,000 லிட்டர் எரிபொருள் காசாவின் ஒரு நாள் தேவையை கூட பூர்த்தி செய்யாது என்றும் ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் கூறியுள்ளார். காசா முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுவதாகவும், உடனடியாக எரிபொருள் கிடைக்காவிட்டால் பல்வேறு பணிகள் முடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிலவின் தென்துருவத்தில் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக தரையிறங்கிய சீனாவின் சாங் E6 விண்கலம் கொண்டு வந்த நிலவின் மண் மாதிரியை ஆராய்ந்ததில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவின் இருண்ட பக்கத்தில் உள்ள எய்ட்கென் பேசின் பள்ளத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மண் மூலம் அதிகம் அறியப்படாத நிலவின் மறுபக்கத்தின் எரிமலை செயல்பாடு, காந்தப்புலன், நீர் உள்ளடக்கம், நிலவின் மேற்பரப்பிற்கு கீழே உள்ள மெண்டல் பகுதியின் புவி வேதியியல் பண்புகள் ஆகியவை குறித்த புரிதல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியான் என்று அழைக்கப்படும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பின் கீழ் பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் சந்திப்பு மலேசிய தலைநகரான கோலாலம்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரது சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தொடரும் யுக்ரைன் போரால் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இடையேயான அதிருப்தி அதிகரித்து வரும் சூழலில் சுமார் 50 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பின் போது யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும், ஈரான், சிரியா உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்களில் தங்களது நிலைப்பாடு குறித்து இரு நாடுகளும் வெளிப்படையாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.